ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏன் கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி சோஷியல் மீடியாவில் சும்மா வச்சு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்னப்பா நீங்கள் சூரியகுமார் யாதவ் அவர் ஓடிஐ ஒழுங்காகவே விளையாடலை, வேர்ல்டு கப்பில் அவர் T20 மட்டும்தான் விளையாடுறாரு, அவருக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. ஹர்திக் பாண்டியா பாதி டைம் இன்ஜுரியில் தான் இருக்காரு, அவருக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயர் 500 ரன்களுக்கு மேலே இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அடிச்சாரு, இந்தியன் டீமுக்காக பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாரு. எஸ், ஆப்வியஸ்லி அவர் பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சி ஆடல, ஆனா அதுக்காக அவரோட கான்ட்ராக்டை கட் பண்றது அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்ல நம்ம தோத்ததுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவங்க இருக்காங்கல்ல, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர், அவங்க எல்லாருக்கும் விஷ் பண்றப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அப்பையில வைரல் ஆனிச்சு. அதுதான் ரீசன், அதனாலதான் ஜெய்சா கொடுக்கல கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் அவங்களோட வருத்தத்தை பாத்தீங்க அப்படின்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல டேலண்ட் தான், அதுல எந்த ஒரு டவுட்டுமே பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. பட் ஆனா ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவர் மேலையும் தப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் நடந்துகிட்டு இருந்த டைம்ல அவர் 2-3 போர் ஷாட் அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அப்பையில பிசிசிஐ அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பா தம்பி, இது மாதிரி விளையாடுறது சரிப்பட்டு வராது, ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு வேற மாதிரி ஒரு நீ போயிட்டு ரஞ்சி ஆடிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே அங்கேருந்து வித்துட்டா வாங்கிட்டு ரஞ்சி விளையாண்டாரு. அங்கே விளையாண்டுட்டு மறுபடியும் அவரை பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாடில் எடுத்திருந்தாங்க. மறுபடியும் போயிட்டு அவர் டெஸ்ட் மேட்சஸ் ஆட ஆரம்பிச்சாரு. அகைன் பேக் ஸ்பாசம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கா அவர் விளையாடலை, ஸோ ரூல்ட் அவுட் பண்ணாங்க இந்த இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. அகைன் இந்த ஒரு இடம் தான் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், பிசிசிஐ மேல கடுப்பேத்தின விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ரஞ்சி விளையாண்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல பேக் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் மும்பை இருக்காங்கல்ல, மும்பை டீமுக்கு தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆகி வெளியில போனாரு. என்சிஏ போகல, அவரு என்சிஏ என்ன ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிசிசிஐ கிட்ட, ஸ்ரேயஸ் ஐயர் ஃபுல்லி ஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் நீ பேக் ஸ்பாசம்னு சொன்னங்கிற கேள்வி இங்க பயங்கரமா வந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தலைமை கியூட்டா போயிட்டு ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது டெஃபினெட்லி பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா கடுப்பு ஏற்றிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல ரொம்ப முக்கியமா பங்கேற்கிறது யார் அப்படின்னா ஹெட் கோச், அதுக்கப்புறம் செலக்டர்ஸ். இப்போ அஜித் அக்கார்கர் இருக்காருல்ல அவரு. எஸ், இவங்களாம் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல ஈடுபட்டு இவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காததுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன் ரஞ்சிலேருந்து வித்ட்ரா வாங்கிட்டு போனது. ஆனா அவர் போயிட்டு இப்போ இன்ஜூரி சொல்லிட்டு அவர் ஐபிஎலோட பிராக்டிஸ்ல இருக்கிறது. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு T20 அதுக்கு விளையாட வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், டிஒய் பட்டியல நடக்கிற T20 சீரீஸுக்கு. எஸ், இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஆனா நம்ம ஸ்ரேயஸ் ஐயரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை எதுக்கு நீங்க வித்ட்ரா பண்றீங்க, நான் நல்லா தான் ஆடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் அவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கும் அப்படிங்கறதான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா T20 சைட்ல இருந்தும் அவரை தூக்கணும். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே நல்லா T20 சைட்ல வச்சிருந்தாங்க, ஒரு 51 அடிச்சாரு. பட் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா அவர் இல்ல, அப்படியே T20 சைட்ல இருந்து தூக்கிட்டாங்க, டெஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஓடியே அவரை தூக்க வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஒரு வேர்ல்டு கப் நல்லா ஆடி இருக்காரு. பட் இது ஓடிஐ இயரும் இல்லை, இதுக்கப்புறம் ஓடிஐ கேம்ஸே நமக்கு இல்லை. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடுப்பாகி தான் அவர் இந்த வேலையை பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர், இனிமே ஒரு இந்தியன் டீமுக்குள்ளே வர முடியாதா, எண்ட் ஆஃப் அன் எராவா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மால் நல்லா பண்றாரு ஐபிஎல் அப்படின்னா இதே பிசிசிஐ அவரை தூக்கி உள்ள வச்சுக்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இதைத்தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணணும்னு நினைச்சா, ஆனால் நிறைய பேருக்கு இது ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. நிறைய பேர் இந்த வருத்தத்தை ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல ரீசன் தான். ஏன்னா நிறைய பேர் கிரிக்கெட்டை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு இதுல இருந்து. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஸ்ரேயஸ் ஐயருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஜிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே. Stay safe.